Good morning, student. Today topic pseudo-stratified epithelial cell. சரிங்களா? ஸோ எபித்திலியல் டிஷ்யூவில் லாஸ்ட் சரியா எபித்திலியத்தில் சிம்பிள் எபித்திலியம் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்துருப்போம். கோன் செல்ஸ், காலம்னார் செல்ஸ், கியூபடியல் செல்ஸு, ஸோ இது எல்லாமே கிளாண்டுலா செல்ஸு. நெக்ஸ்ட்டு சூடோ-ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியல் செல்ஸ் சரிங்களா. ஸோ இந்த பொய்யான இது வரியற்ற எபித்திலியல் திசுக்கள் என்னென்ன இருக்குது சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியல் செல்ஸ். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியல் செல்ஸ் ஆர் காலம்னார் பட் அன்இக்குவல் இன் சைஸ். காலம்னார் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலம் சைஸில் வந்து இருந்துகிட்ருக்கோம். பட் என்னன்னா அன்இக்குவல் சைஸில் வந்து இருந்துகிட்ருக்கோம். அன்இக்குவல் சைஸ் ஆல்தோ த எபித்திலியம் இஸ் எ சிங்கிள் லேயர்ஸ் தான் இருக்குது. அப்பியர்ஸ் பை த மல்டி லேயர்ஸ். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர்ஸ் இருக்கும். சிங்கிள் லேயர்ஸ் தான் இருக்கும் சரியா. பார்க்கறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த பாருங்கள். ஆல்தோ த எபித்திலியம் இஸ் எ சிங்கிள் லேயர் இட்ஸ் அப்பியர்ஸ் மல்டி லேயர் பிகாஸ் த நியூக்ளியஸ் இஸ் லை அட் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஸோ எந்தெந்த லெவல்ஸில் இந்தந்த லெவல்ஸில் இங்கே இருக்கணும் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் அந்த நியூக்ளியஸ் வந்து மாறி இருந்திருக்கும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் சொல்கிறோம். And some of the cupedial or columnar cells get specialized for secretion and are called glandular epithelium. இதை தவிர்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் செல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் எபித்திலியம் சொல்கிறோம் சரியா. கிளாண்டுலார் எபித்திலியம் பின்னாடி வரப்போகுது, நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அது இருக்குது. தெர் ஆர் த மெயின்லி 2 types. கிளாண்டுலார் எபித்திலியம் 2 வகை பிரிக்கிறோம். ஒன் இஸ் யூனிசெல்லுலார் அண்ட் யூனிசெல்லுலார் consisting is isolated glandular cell. யூனிசெல்லாக இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் கிளாண்டுலர் செல், தனித்தனி செல்ஸாக இருக்கும். யூனிசெல்ஸ்னால் சிங்கிள் செல்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கோப்லெட் செல் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். இதில் கோப்லெட் செல்ஸ் இருக்குது. கோப்லெட் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ரிஷன் ஆஃப் மியூக்கஸ். ஆல்ரெடி பார்த்துருப்போம். கோப்லெட் செல்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் செக்ரிஷன் ஆஃப் மியூக்கஸ். வழவழப்பான கோழை திரவத்தை சுரக்கத்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோப்லெட் செல்ஸோட முக்கியமான வேலையாக இருக்கும் இல்லையா. ஸோ அது இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலிமெண்ட்ரி கேனல்ஸ் தான் இருக்கும். அலிமெண்ட்ரி கேனல்லாம் டைஜஸ்டிவ் ட்ராக் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டொமக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சண்டாக இருக்கும். அண்டு மல்டி செல்லுலார் கன்சிஸ்டிங் கிளஸ்டர் ஆஃப் செல் சரியா. ஸோ இங்கே மேலே நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் பார்த்துருக்கோம். யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார்ன்ட்டு கிளாண்டுலாஸில் 2 வகையாக பிரிக்கிறோம், 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் சரிங்களா. கிளாண்டுலாஸ் 2 டைப்ஸ். ஒன் இஸ் யூனிசெல்லுலார் அண்ட் அதர் ஒன் இஸ் மல்டி செல்லுலார். ஸோ யூனிசெல்லுலார் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல், சிங்கிள் தனித்தனியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. There are mainly 2 types. Unicellular consisting of isolated glandular cells, goblet cells of alimentary canal, and multicellular consisting of cluster of cell, salivary glands. ஸோ மல்டிசெல்லுலர் செல் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப்பாக இருக்கும். ஸோ அந்த குரூப்பாக இருக்க செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குரூப்பாக செல்ஸ் வந்து salivary glands வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க சரியா. ஸோ salivary glandsல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். paradoid gland, submandibular glands and sublingual glands அப்படின்ட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் paradoid glands சரியா. நம்ம ஜாஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஜாஸோட பேஸ் பார்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா salivary glands வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே குரூப்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப்டு செல். On the basis of the mode of purifying the secretion, glands are divided into the 2 categories சரியா. ஸோ இந்த கிளாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, எவ்வளோ செக்ரேட் ஆகுது, எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, அதை பொறுத்து என்ன பண்ணால் இது வந்து 2 கிளாண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சரியா. ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் மீன்ஸ் செக்ரிஷன் ஆஃப் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் மீன்ஸ் டக்ட் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதர்வைஸ் கால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டக்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டக்ட் கிளாண்ட்னா நாளமுள்ள சுரப்பிகள், டக்ட் கிளாண்ட். ஸோ டக்ட் கிளாண்ட்ஸில் எக்ஸோக்ரைன் ஆர் அதர்வைஸ் டக்ட் கிளாண்ட்ஸ் ஆர் செக்ரேட்டட் ஃபார் என்சைம் அண்டு ஹார்மோன்ஸ் சரியா. என்சைம் அண்டு ஹார்மோன்ஸ். டக்ட்லெஸ் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் செக்ரேட்டட் ஃபார் ஹார்மோன்ஸ் சரியா. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன செக்ரேட் பண்ணணும்னா ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன செக்ரேட் பண்ணணும்னா என்சைமை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் சரியா. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதர்வைஸ் கால்டு டக்ட் கிளாண்ட்.
என்டோக்ரைன் கிளான்ஸ் அதர்வைஸ் கால்டு டக்லஸ் கிளான் சரிங்களா. டக்லஸ் கிளான்ஸ் ஹார்மோன்ஸும் டக்ட் கிளான் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸும் சலைவாவும் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் செக்ரேட்டட் மியூக்கஸ் சலைவா இயர் வேக்ஸ். இதை தவிர்த்து என்னென்ன பாருங்கள். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் ஆர் செக்ரேட்டட் மியூக்கஸ் சலைவா இயர் வேக்ஸ். மியூக்கஸ்னால் கோயச்சவ்வு, சலைவா உமிழ்நீர், இயர் வேக்ஸ் காதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு, ஆயில் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், மில்கை செக்ரேட் பண்ணுது, டைஜஸ்ட் என்சைம் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், அண்ட் அதர் செல் ப்ராடக்ட். இதை தவிர்த்து ஒரு சில செல் ப்ராடக்டாக வந்து இது அப்படின்னா செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இல்லைங்களா. நல்லா பார்த்துங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட்டட் மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்ட் என்சைம் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட். The product are released. The product are released through the duct or tube. ஸோ அந்த இதெல்லாமே எதில் மூலமாக வருது அப்படின்னா இந்த டக்ட் மூலமாக வர ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெட் ஸ்ட்ரக்சர் இது இருக்கும். இந்த டியூப்லெட் ஸ்ட்ரக்சர் அதான் பார்த்தா டக்ட் கிளாண்ட் ஆர் டக்லஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ டக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து டக்ட் கிளாண்ட், டக்ட் ஆப்சண்ட் ஆகினா அது வந்து டக்லஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம் சரியா. ஸோ என்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் இந்த டக்ட் ஆர் டியூப், அந்த டியூப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸில் இந்த டக்ட் ஆர் டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு சிம்பிள் டிஃபரன்சியேஷன். இன் கான்ட்ராஸ்ட் என்டோக்ரைன் கிளாண்ட் do not have the duct. The endocrine glands வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. The secretion is called hormones and secreted directly into the fluid bathing of the gland. டைரெக்டாக அந்த கிளான்ஸ் மேலே என்ன பண்ணா அது பாத் பண்ணுற மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிளான்ஸ் எப்பவுமே என்ன பண்ண ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மாய்ஸ்டியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்ட் இது வந்து என்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The exocrine glands are classified as the unicellular and multicellular. சரியா. ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் கிளான்ஸ் அண்டு மல்டிசெல்லுலார் கிளான்ஸ் சரியா. எக்ஸோக்ரைன் கிளான்ஸை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம், யூனிசெல்லுலார் கிளான்ஸ் அண்டு மல்டிசெல்லுலார் கிளான்ஸ். The multicellular glands are further classified based on the structure as simple compound cell glands. Yeah, so again multicellular glands அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்னென்ன மாறுது அப்படின்னா காம்பவுண்ட் கிளாண்ட் பேஸ்ட் ஆன் த செக்ரேட்டரி யூனிட் டியூப்லார், அல்வியோலார் அண்டு டியூப்லோ அல்வியோலாரா இப்படியே வந்து பிரிய ஆரம்பிக்கும் சரியா. பாருங்கள் மல்டிசெல்லுலர் கிளான்ஸ் இருக்குது. ஸோ மல்டிசெல்லுலர் கிளான்ஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்ன பண்ணணும்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட், சிம்பிள் காம்பவுண்டாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த செக்ரேட்டரி யூனிட் டியூப்லார், அல்வியோலார் அண்ட் டியூபோ அல்வியோலார் அப்படின்ட்டு என்ன பண்ணால் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிக்கும். பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரிஷன் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு மீரோக்ரைன், ஆலோக்ரைன் அண்ட் அப்போக்ரைன். எங்கே செக்ரெட் ஆகுது அதை பொறுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கிளான்ஸை மீரோக்ரைன் கிளான்ஸாகவும் ஆலோக்ரைன் கிளான்ஸாகவும் அப்போக்ரைன் கிளான்ஸாக வந்து செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டேபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா. ஸோ glandular epithelium. Glandular epithelium two types. One is endocrine glands and other one is exocrine glands. Endocrine glands otherwise called ductless gland. So exocrine otherwise called duct gland. Endocrine secretion hormones. Endocrine secretion hormone, exocrine secretion milk, earwax, hormone enzyme, mucus, அதர் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோக்ரைன். அந்த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸோக்ரைன் கிளாஸிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன் இஸ் யூனிசெல்லுலார் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்டு மல்டிசெல்லுலார் சரியா. ஸோ மல்டிசெல்லுலார் யூனிசெல்லுலார்ஸு ஒரே ஒரு செல்ஸாக இருக்கும், அது அப்படியே இருக்குது சரிங்களா. ஸோ மல்டிசெல்லுலார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் multicellular. So multicellular அப்படின்னா three different types based on the structure. So first one based on the structure, next one based on the secretory unit. எப்படி செக்ரேட் ஆகுது, எங்கே செக்ரேட் ஆகுது அதை பொறுத்து என்ன பண்ணால் அது வந்து பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரிஷன்,
based on the mode of secretion. பேஸ்ட் அந்த மோட் ஆஃப் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த இடத்துல செக்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதுதான் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரேஷன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரை பொறுத்து எப்படின்னா 2 கிளான்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் சிம்பிள் கிளான், அதர் ஒன் இஸ் காம்பவுண்டு கிளான் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்து இந்த மல்டிசெல்லுலர் கிளான்ஸு ரெண்டு பார்ட்டாக பிரியுது. ஒன்று சிம்பிள் கிளான் அண்ட் அதர் ஒன் இஸ் காம்பவுண்டு கிளான். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த செக்ரிட்டரி யூனிட். ஸோ எங்கே இப்படிலாம் செக்ரிட் ஆகுது, செக்ரிட் எப்படி வந்து செக்ரிட் ஆகுது அதை பொறுத்து என்ன பண்ணோம்னா டியூப்லார் அல்வியோலார் அல்வியோலார் இல்லையா. குழல் வடிவத்தில் இருக்கும், இல்லாட்டி அல்வியோலார் அசினஸ் கிளான்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. குரூப்பாக இருக்காங்க செல்ஸு. ஸோ அது வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டியூப்லோ அல்வியோலார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த செக்ரிட்டரி யூனிட் இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரிஷன், எதுக்காக செக்ரேட் ஆகுது, மோட் ஆஃப் செக்ரிஷன் அந்த முக்கியமான ரோல் என்ன இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் மீரோக்ரைன், ஆலோக்ரைன், அப்போக்ரைன் இல்லையா. ஸோ இந்த மீரோக்ரைன் ஆலோக்ரைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸ்வெட்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா. இந்த ஆக்சல் ரீஜன், அம்புலா ஆக்சல் ரீஜனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீபுக்ட் ஆர்கன்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சல் அது இருக்கும், இல்லாட்டி வந்து பாடி ஃபுல்லாக இந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த மாதிரியான இடத்துலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மீரோக்ரைன் அண்ட் ஆலோக்ரைன். அப்போக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஆயில் செக்ரேஷன் சொல்லுவோம். ஆயில் செக்ரேட் பண்ணுறது வந்து அப்போக்ரைன். ஸோ இந்த மாதிரியான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டோக்ரைன் கிளாண்டுலர் எபித்திலியம். கிளாண்டுலர் எபித்திலியத்தில் 2 டைப்ஸு, என்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். எக்ஸோக்ரைன் கிளான்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார். மல்டிசெல்லுலார் 3 டைப்ஸு பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் த செக்ரேட்டரி யூனிட், பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரேஷன். ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸு சிம்பிள் காம்பவுண்டு, இது செக்ரேட்டரி யூனிட்டில் 3 டைப்ஸு டியூப்லார் அல்வியோலார், டியூப்லோ அல்வியோலார். மோட் ஆஃப் செக்ரேஷன் மீரோக்ரைன், ஆலோக்ரைன் அண்டு அப்போக்ரைன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எபித்திலியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிள் எபித்திலியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது காம்பவுண்ட் எபித்திலியம் யா. ஸோ எபித்திலியல் டிஷ்யூவில் 2 டைப்ஸு, சிம்பிள் எபித்திலியம் அண்டு காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியத்தில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யா. காலம்னார் எபித்திலியம், கோன் எபித்திலியம், கியூபாய்டல் எபித்திலியம், சூடோஸ்டாட்டிஸ்ஃபைடு எபித்திலியம் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்திலியல் செல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் சரியா. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாண்டுலர் எபித்திலியம் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து காம்பவுண்ட் எபித்திலியம். காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் மேட் ஆஃப் மோர் தென் 1 லேயர், மல்டி லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ மல்டி லேயர்ஸாக இருக்குது, மல்டி லேயர்ஸ் ஆஃப் செல் அண்ட் தஸ் ஹேவ் த லிமிட்டட் ரோல் இன் செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இது ஒரு முக்கியமான இது ரோல் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்டு செக்ரேஷன் சொல்லுவோம் சரியா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் செக்ரேஷன் அண்டு அப்சார்ப்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூவோட முக்கியமான ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் அதுதான். ஒன்று அப்சார்ப்ஷன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் செக்ரேஷன் மினிமம் ரோலாக தான் இருக்கும். அப்போ மெயின் ரோல் அப்படின்றது என்னென்னா எனி கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் எனி ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது பாடியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்திலியம் யா. காம்பவுண்ட் எபித்திலியம் முக்கியமான வேலை செக்ரேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும் சரியா. ஆனால் அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது பாடியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கெப்பாசிட்டி இதுதான் இருக்குது சரிங்களா. த காம்பவுண்ட் சிலியா மே பி அ ஸ்டாட்டிஸ்ஃபைட் ஆர் டிரான்சிஷனல் யா. ஸோ ஸ்டாட்டிஸ்ஃபைடு டிரான்சிஷனல் இருக்குது. தர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அகேன்ஸ்ட் த கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் யா. ஸோ கெமிக்கலோ இல்லை மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் எதனா வருது அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா இது நம்ம பாடி வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. த கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் மாய்ஸ்டி சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி, parings, inner lines of duct of salivary gland and pancreatic duct. ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கவர் ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கின்னோட அந்த சர்ஃபேஸ் பார்ட்டில் இருந்து இருக்கும். த மாய்ஸ்டி சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டினா உள்வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உள்வாயில் இருந்துருக்கு அந்த லைனிங்காக இருக்கும்.
பேரிங் ஸ்பாட்டில் லைனிங் பார்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட் ஆஃப் salivary gland. salivary glandsல இன்னர் சைடில் வந்து லைனிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். அண்ட் pancreatic duct. ஸோ pancreatic ductல இருக்குது, salivary glandsல இருக்குது, பேரிங்ஸில் இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டியில் இருக்கும், அண்ட் ஸ்கின்ல இருக்குது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்திலியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? There are the 4 types of compound epithelium. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 different types இருக்குது. There are the 4 different types of compound epithelium, namely stratified squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, and traditional epithelium. சரியா? ஸோ இதில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 different types. One is stratified epithelium, stratified squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, traditional epithelium அப்படின்ட்டு 4 different types of epithelium வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு stratified squamous epithelium is 2 types. ஸோ அடுத்து stratified squamous epithelium 2 types இருக்குது. One is keratinized, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? stratified squamous epithelium is the 2 types. They are called keratinized type, which form of dry epidermis of the skin. ஸ்கின்னோட அந்த ட்ரை பார்ட் இருக்குது, அந்த இடத்துல அப்படின்னா எபிடெர்மிஸ் இந்த இடத்துல வந்து இருக்கும். அண்ட் நான் கேரக்டரைஸ் டைப்ஸ் ஃபார்ம் த மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் ஊசோஃபேகஸ். சரியா? ஸோ இதில் எங்கெல்லாம் இருக்குன்னா நான் கேரக்டரைஸ் டைப்ஸ் ஃப்ரம் த மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் ஊசோஃபேகஸ், மவுத்து, கன்ஜெக்டிவா ஆஃப் ஐ அண்ட் வெஜைனா. சரியா? ஸோ எங்கெல்லாம் இருக்கும் பார்க்கலாம். நான் கேரக்டரைஸ் டைப்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் ஊசோஃபேகஸ். ஊசோஃபேகஸ்னால் உணவு குழல், தொண்டை பகுதி. சரியா? இந்த பேரிங்ஸ் பார்ட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபுட்டு போகிற அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அது இருக்குது. மவுத் பார்ட் அங்கே இருக்கும். கன்ஜெக்டிவ் ஆஃப் ஐ. சரியா? அந்த கன்ஜெக்டிவா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ அது கன்ஜெக்டிவானா அந்த நம்ம கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும் இல்லையா? கன்ஜெக்டிவிட்டிஸ் மீன்ஸ் கண் வலி. மெட்ராஸை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மெட்ராஸை வருது, அந்த கண் வலி வருது அப்படின்னா கண் வலி அந்த வைரல் டிசீஸ் தான். இந்த வைரல் டிசீஸ் இந்த எங்கே இது பண்ணோம் அப்படின்னா இந்த கன்ஜெக்டிவா லேயர்ஸ் இருக்கும், அந்த லேயர்ஸ் போய்ட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். லேயர்ஸில் போய்ட்டு என்ன உட்காந்துடும், அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் கன்ஜெக்டிவிட்டிஸ். சரியா? ஸோ அந்த இடத்துல இந்த கன்ஜெக்டிவா இருக்குது, அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. வெஜைனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கும். இல்லை stratified cuboidal epithelium. stratified cuboidal epithelium mostly found in the duct of sweat gland. mostly found in the duct of sweat gland and mammary glands. ஸோ இதை தவிர்த்து வேறு எங்கே இருக்குன்னா mammary glands வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். mammary glands மீன்ஸ் milk producing gland. ஸோ இருக்குது. stratified columnar epithelium has limited distribution in the body. ஸோ பாடியில் ஒரு லிமிட்டடாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஃபவுண்ட் அரவுண்ட் த லியூமன் ஆஃப் பேரிங்ஸோட வேர்ல்ஸில் இருக்கும். மேல் யூரித்திரா பார்ட் அப்படின்னு சொல்லி யூரின் போகிற பார்ட் மேல் யூரித்திரா அண்ட் லைனிங் அப் சம் கிளாண்டுலர் டக்ட். சரியா? ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? ஸோ இது இருக்குது. இதோட முடிச்சுக்கலாம். சரிங்க. ட்ரெடிஷ்னல் எபித்திலியம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.